வெரி குட் மார்னிங் சார். எப்படி இருந்தது இன்னைக்கு மார்னிங் செஷன்? ரொம்ப நல்லா இருந்தது சார். உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட ஷேர் பண்ணுங்க. ரிச் பீப்புள் மைண்ட் செட் வந்து கிட்டத்தட்ட 8 பாயிண்ட்ஸ் மாதிரி 6 பாயிண்ட்ஸ் மாதிரி சொன்னாங்க சார். எல்லா பாயிண்ட்ஸுமே பிடிச்சிருந்தது. நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணிக்கணும்ன்றது தெரிய வந்தது. வேற லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது சார். லைக் காட் ஹேஸ் கிரியேட்டட் ஒரிஜினலி. கடவுள் வந்து நம்மள வந்து ஒரு இன்இக்வாலிட்டியோட பிறக்க வச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது. பட் எங்க விட்டு கொடுக்கணும்னு தேவை வருதோ அங்க விட்டு கொடுத்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுன்னு எனக்கு தோணுது. இது வரைக்கும் நான் அந்த டாபிக் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சது இல்லை. பட் எனக்கு அது புதுசா இருந்தது. ஃபுல்லா கத்துக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அது புதுசான ஒரு டாபிக் மாதிரி தான் தெரிஞ்சது. லாஸ்ட்ல அந்த எண்ட் மொமெண்ட்ல அவர் சொன்னது. பிகாஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் சார் சொன்னது வந்து ரிச் பீப்புள் மைண்ட் செட் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல படிக்கிற டைம்லயோ இல்லைன்னா இன் ஜெனரல் மெத்தட்ஸ்லயோ நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த லாஸ்ட் பாயிண்ட் நான் எப்பவுமே கேள்விப்பட்டது இல்லை. காட் ஹேஸ் கிரியேட்டட் யூ ஒரிஜினலி. ஒரு யூனிக்கான ஒரு குவாலிட்டியோட தான் அவங்க பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னாங்கல்ல. ரித்திக் ரோஷன் டான்ஸ் பண்ணதா அவர் டான்ஸரு, இந்த மாதிரி கமல்ஹாசன் ஆக்டிங் பண்ணதா அவர் ஆக்டர். அவருக்குன்ட்டு ஒரு யூனிக் குவாலிட்டி இருக்கு. அந்த விஷயம் நம்மளுக்குன்ட்டு ஒரு சில யூனிக் குவாலிட்டி இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம விட்டு கொடுக்காம இருந்தா இன்னும் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேடம். கிரேட். சார், நம்ம சேல்ஸ் இல்லை ஏதோ ஒரு நம்மளை ப்ரொமோட் பண்ணாதான் ஒரு பீப்புள் வந்து ரீச் ஆவாங்க அப்படின்றத ஒரு கருத்தாக சொன்னார். ஸோ எதுவுமே நம்ம வந்து ப்ரொமோஷன் நாட் ஓன்லி ப்ராடக்ட், நம்மளையும் ப்ரொமோஷன் பண்ணாதான் நம்ம வந்து ஒரு பணக்காரராக ஆகணும். அது வந்து ஒரு பணக்காரரோட மைண்ட் செட்டில் ப்ரொமோஷன் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் அவர் செல்ஃப் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொன்னார். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த குவாலிட்டிஸ் சொன்னார். ஸோ தட் இஸ் வெரி யூனிக் பாயிண்ட்ஸ் லைஃப். தேங்க்யூ. யார் ஒருத்தர் அவங்கள விற்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்களோ அவங்க தான் மார்க்கெட்டிங்க்கு நம்பர் 1. அதாவது விற்கிறது மீன்ஸ் நம்முடைய டேலண்ட், நம்முடைய நாலேஜ். அப்போ அதுக்கு வந்து நம்மகிட்ட நாலேஜ் வேணும். கரெக்டா? நல்ல பாயிண்ட். அதாவது நம்ம வந்து புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு ஒரு சேல்ஸ்மேன் மார்க்கெட்டிங் பண்றாரு அப்படின்னா அவர் எதை கொடுத்தாலும் மார்க்கெட்டிங் பண்ணுவாரு. பட் அந்த மார்க்கெட்டிங் பண்ற ப்ராடக்டை பற்றிய இம்பார்ட்டன்ஸா அவருக்கு மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கணும், சொல்ல தெரியணும். அப்பதான் அவர் வந்து அதை மார்க்கெட் பண்ணணும். கிரேட் சார். நெக்ஸ்ட். ஹலோ, 2 பேர் தான் கேட்டுச்சா இவனா அந்த ட்ரைனிங்? முப்பத்தி 2 பேர் கேட்ட மாதிரி இருந்தது. 2 பேர் தான் கேட்டுச்சா? சார் வெரி குட் மார்னிங் சார். மார்னிங் சார், எனக்கும் அவர் சொன்ன விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 கேட்டகரி பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா மூணு கேட்டகரி பீப்புளை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதுல ஒண்ணு. ரெண்டாவது வந்து சேல்ஸை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன்ன்றது வந்து பெரிய விஷயம் சார். ஏன்னா சேல்ஸ்ன்றது சாதாரணமா பண்ணிட்டு வந்தேன். ஆனா ப்ரொமோஷன்ன்றது நம்மள போயிட்டு அந்த ப்ராடக்ட் பத்தியோ அந்த பிளானை பத்தியோ நம்ம ஒரு பொருளை எடுத்துட்டு போயிட்டு நம்ம விற்கல, நம்மளோட பிளானை பத்தியும் நம்மளுடைய அதுல இருக்கிற சாராம்சத்தை பத்தி தான் நம்ம வந்து ப்ரெசன்டேஷனா கொடுக்குறோம் நம்ம. அப்போ ப்ரொமோஷன்ன்றது மிகப்பெரிய விஷயம் இருக்கு. அதுல மிகப்பெரிய வெற்றியை நமக்கு காத்திருக்கு. இந்த ப்ரொமோஷன்ற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றி.
பாயிண்ட் ஒரு பண தெளிவா பண ஆ, பணக்காரரோட மைண்ட் செட் வந்து பேசிவ் இன்கம் பண்ற இதுல மட்டும் இல்லாம நமக்கு வந்து பேசிவ் இன்கமா வரணும். ஏன்னா நம்ம வந்து டெய்லி உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது ஆக்டிவ் இன்கமா இருக்கு. நம்ம அந்த பணத்து வந்து நமக்காக கொஞ்சம் வேலை செய்யும் போது அது ரெசிடியல் இன்கமா இருக்கு. அதே வந்து பேசிவ் இன்கம் நம்ம வந்து போட்ட விதை வந்து முளைச்சி அதுவா தானா மரமா வளர்ற போது அது வந்து நமக்கு பேசிவ் இன்கமா வருது. ஸோ அது அந்த தானா பேசிவ் மரமா இன்கம்ல நம்ம வளராது என்னைக்கு சார். போறோமோ இப்ப போட்ட அதை விதை வளர வைக்கிறது தான் சார். மரமா வர்ற வரைக்கும் நம்ம தான் அதை பார்க்கணும். உழைக்கணும். அதுக்கப்புறம் மரம் வந்த பிறகு இப்போ ஒரு தென்னை மரத்தை ஆமா, வைக்கிறாங்க. தென்னை மரம் வளர்ந்த பிறகு ஒரு 3 தலைமுறைக்கு அது காய் கொடுத்துட்டு இருக்கும். காய் கொடுக்கும். தென்னை மரத்தை ஓ, வச்சிருந்த போனா கூட அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அது கொடுத்துட்டே இருக்கும். அதுதான் ஆமா, பேசிவ். அது மாதிரி தான் பேசிவ் இன்கம். இதுக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய வியாபாரம், வெஸ்டேஜ் வியாபாரம் ஒரு தென்னந்தோப்பு வைக்கிற மாதிரி. அப்போ ஒரு 3 வருஷம் டெடிகேஷனா அதுல பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து ரெகுலரா இன்கம் வரும். பேசிவ் இன்கம் வரும். இன்னைக்கு வந்து நிறைய பைனரி கம்பெனிலாம் அந்த வாழை மரம் மாதிரி அப்ப வச்சு அப்போ காலி. ஆமாங்க. ஆனா இது அப்படி இல்ல. தென்னை மரம் மாதிரி பல ஸோ தலைமுறைகளுக்கு வருமானம் தரக்கூடியது. சோ அதைத்தான் அந்த விதை போட்டு அந்த மரம் வளர்க்குற வரைக்கும் நம்ம அதை பாதுகாப்பா பார்க்கணும். அதுக்கு நல்ல உரம் போடணும், நல்ல மண்ணில் வைக்கணும். அதாவது ஒரு மாம்பழம் கிடைக்குது அப்படின்னா அந்த மாம்பழத்தினுடைய டேஸ்ட் எதை பொறுத்து இருக்கு? அந்த மாம்பழத்தினுடைய டேஸ்ட், அந்த மண்ணு, அந்த மண்ணில் அந்த சத்தை உறிஞ்சி கொடுக்கக்கூடிய அந்த வேர்கள், அந்த மரம் இருக்கிற அந்த பகுதி, இதை பொறுத்து தான் அந்த டேஸ்ட். ஒரு சில ஏரியாவில் உள்ள மாம்பழம் தனி டேஸ்டா இருக்கும். இப்போ சென்னையில் உள்ளவங்களுக்கு ஆரப்பாக்கம் மாம்பழம்னா தனி டேஸ்ட். அது மாதிரி கிருஷ்ணகிரி மாம்பழம் தனி டேஸ்ட். சேலம் இது மாதிரி குறிப்பிட்ட இடங்களை ஏன் சொல்றோம் அப்படின்னா அந்த மண்ணு தண்ணி அங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு பழத்துக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அப்ப அதே மாதிரி ஆனா அந்த டேஸ்ட் எங்க அந்த மற்ற மாம்பழங்கள்ல ஏன் இல்லை அப்படின்னு எல்லாரும் யோசிக்கல. அப்ப மாம்பழம் ஏன் டேஸ்டா இல்லைன்னு தான் யோசிக்கிறாங்க. பட் அந்த மாம்பழம் வெளிக்கு தெரியாத அந்த வேறு, அந்த மண்ணு, அந்த சத்து, அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்துதான் வருது. அப்போ வெளியே தெரியாத விஷயங்கள் தான் அதுக்கு டேஸ்ட்டை கொடுக்குது தவிர, ஆனா நம்ம மாம்பழம் பழத்தை மட்டும்தான் நம்ம பாக்குறோம். அந்த பழம் டேஸ்ட், இந்த பழம் டேஸ்ட். பட் அதுக்கு பின்னால இருக்கிற விஷயங்கள். அதே மாதிரி இன்றைக்கு வெஸ்டீஜ்லயும் நிறைய நம்ம சக்சஸ் ஆனவங்களை பாக்குறோம். ஆனா அவங்க சக்சஸுக்கான காரணங்கள் என்ன? அவங்க சக்சஸுக்கு முன்னாடி என்னென்ன ட்ரைனிங், என்னென்ன மீட்டிங் வந்து கத்துக்கிட்டாங்க, அவங்க எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, எப்படி அவங்க டீமுக்கு டீச் பண்றாங்க, எப்படி அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க, இது எல்லாத்தையும் பொறுத்தது தான் சக்சஸ். கரெக்டா? ஆமா சார். சொல்லுங்க மேடம். சார் Rich இப்போ people வந்து சொன்னாங்க சார். லைக் ப்ரோகாஸ்டினேட் பண்ணுங்க. டெசிஷன் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா எடுக்கணும்னு சொன்னாங்க சார். அந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது சார். லைக் போஸ்ட்போன் பண்ணாம செய்யணும்ன்றப்போ கரெக்டா போய் செஞ்சிடணும்னு சொன்னாங்களா, அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. போஸ்ட்பான் பண்ணக்கூடாதுன்றதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஒரு ட்ரைனிங் நேற்று கிருஷ்ணகிரியில் நடந்தது முந்தா நாள். இந்த ட்ரைனிங்கு நிறைய பேர் இல்லை அடுத்த ட்ரைனிங் போகலான்னு போஸ்ட்பான் பண்ணவங்க அந்த ட்ரைனிங்கில் உள்ள விஷயங்களை இழந்திருப்பாங்க. நீங்க கூட அதுக்கு முந்தின நாள் இல்ல சார் நெக்ஸ்ட் ட்ரைனிங் வரேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா சார். அப்போ அதை வரேன்னு நீங்க சொன்னவங்க நீங்க வந்துட்டீங்க. அடுத்த ட்ரைனிங் தான் வர முடியும்னு சொன்னவங்க நீங்க வந்துட்டீங்க. ஏன்னா 2 வயசு குழந்தைய தனியா வீட்டுல விட்டுட்டு அவங்க மாமாவோட விட்டுட்டு வந்துட்டீங்க. சோ நீங்க வந்ததுனால உங்களுக்கு என்ன கிடைச்சது? நிறைய நாலேஜ் கிடைச்சது சார். ஈஸி மெத்தட்ஸ் என்ன இருக்குதுன்றது தெரிஞ்சது. அப்புறம் நான் நினைச்சு வந்தது வேற. அங்க ஐ மீன் லைக் நான் நிறைய புதுசா நிறைய பேர் பார்த்தேன். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது. ஓகே, வேற அப்புறம் கொஞ்சம் என்ன சொல்றாங்க, நம்ம கொஞ்சம் எஃபர்ட் வச்சோம்னா நம்ம நினைச்சதை விட நிறைய விஷயத்த சாதிக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை வந்தது, கான்பிடென்ட் வந்தது. அண்ட் நினைக்கிற அளவுக்கு கஷ்டம் இல்ல வெஸ்டேஜ். தேர் இஸ் என்ன சொல்றாங்க, லூப் ஹோல்ஸ் இருக்குது, நல்லா ஈஸியான மெத்தட்ஸ் இருக்குது. அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா ரீச் பண்ணலான்றது தெரிஞ்சது.
வெரி குட். ஆக்சுவலி நேத்தாலும் நான் யூடியூப்ல போயிட்டு அந்த அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட பிகாஸ் எனக்கு சுத்தமா அக்ரிகல்ச்சர் பத்தி பேஸ் கூட தெரியாது சார். அது பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் நேத்தெல்லாம் நான் அந்த விஷயத்தை பத்தி தான் நோட்ஸ் எடுத்துக்கணும் எழுதிக்கணும் உக்காந்து இருந்தேன் சார். அது பேசிக்ஸ் எப்படி என்ன ஏது அது ஏன் நான் விக்டோரியா மேடம் வந்து அக்ரிகல்ச்சர் நல்ல பூமா இருக்குது சவுத் சைட்லன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம அது கான்சென்ட்ரேட் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இந்த ஃபீல்ட்ல சீக்கிரமா மேல வர முடியும் இல்லையா? ஸோ அதனால அது பத்தி தெரிஞ்சுக்கினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு சார். ஸோ அதை பத்தி தான் நேத்தெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணிருந்தேன் வீட்டுல உட்காந்து. வெரி குட், வெரி குட், வெரி குட். அது இல்லாம ஒரு லைவ் டெமோ பாத்தீங்க? ஆமா சார், லைவ் டெமோ பார்த்தேன். அப்புறம் எஸ்பெஷலி காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்காக தான் நான் வந்தது. பிகாஸ் ஏன்னா என்னோட சர்க்கிள் வந்து நிறைய பேர் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு அது எப்படி சொன்னன்றது எனக்கு சுத்தமா நாலேஜ் இல்லை. ஏன்னா நானே யூஸ் பண்றது இல்லை இருக்கிற ஃபேக்ட் சொன்னோம்னா. இது வரைக்கும் நான் வெஸ்டர்ன்ல காஸ்மெட்டிக்ஸ் வாங்கினது இல்லை, யூஸ் பண்ணதும் இல்லை. பட் நான் பொதுவா வெளியில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இருக்குது என்கிட்ட இப்பவும். பட் நம்ம வெஸ்டேஜ்ல அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா எப்படி யூஸ் பண்ணணுன்றது ஒரு நாலேஜ் இல்லை. அங்க வந்த பிறகு நீங்க யூஸ் பண்ணலாம், அதுலயும் ரொம்ப அழகா தெரியலான்றது எஸ்பெஷலி மெஹருநிசா மேடம் பார்த்த பிறகுதான் எனக்கு அந்த ஃபீலே வந்தது. அவங்க அவ்வளவு அழகா இருந்தாங்க. அவங்க 13 ப்ராடக்ட்ஸ் சொன்னாங்க நான் இவ்வளவு மேக்கப் பண்ணிருக்கேன்ட்டு. பட் எனக்கு அது அந்த அளவுக்கு அவங்க மேக்கப் பண்ண மாதிரி தெரியல, நேச்சுரலா தான் இருந்தாங்க. அது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். அவங்க அத்தனை ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்காங்கன்றதை என்னால கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் எனக்கு காஸ்மெட்டிக்ஸ் பத்தி தெரியும், மேக்கப் பத்தி தெரியும். பட் ஆனாலும் அவங்க அத்தனை ப்ராடக்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஒரு 30% தான் மேக்கப் போட்டாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க 100% நான் மேக்கப் போட்டிருக்கேன், அது உங்களுக்கு தான் விசிபிள் ஆகல சொல்லிட்டு சொன்னாங்க. வெரி மெயினா குட். நான் காஸ்மெட்டிக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும் சார் அங்க. காஸ்மெட்டிக்ஸ்ல ஓரளவுக்கு கிளியர் ஆயிட்டீங்களா? ஆமா சார், ரொம்ப கிளியர் ஆயிட்டேன். நேத்தே போயிட்டு ஆக்சுவலி ஒருத்தர் நான் ஃப்ரெண்ட் என்ன மங்கி இருக்குது அவங்களுக்கு. அவங்க ரொம்ப நாளா என்ன கேட்டுனே இருக்காங்க. நான் இந்த ஃபீல்ட்ல இருக்குதுன்னு சொன்னேன். அவங்க ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆனா எனக்கு மங்கி இருக்கு எடி, அதை பத்தி சொல்லுன்னு ரொம்ப வாட்டி கேட்டாங்க. எனக்கே தெரியாதுமா, நான் உனக்கு எங்கம்மா சொல்றதுன்னு நான் சொல்ல முடியாது இல்லையா சார். இல்லம்மா எனக்கு டைம் இல்லை கண்டுக்கிறதுக்கு, அதை பத்தி கண்ணு கண்டிப்பா சொல்றேன் இப்படிதான் அவங்களுக்கு சொன்னேன். எனக்கு தெரியாதுன்னு சொன்னா இதுக்கே நாலேஜ் இல்ல, இது சொன்னா நம்ம எப்படி நம்புறதுன்ற அந்த தாட் வரும் இல்லையா சார். அதனால எனக்கு தெரியாத விஷயம் அவங்க கிட்ட நான் காமிச்சிக்கல. பட் நான் உனக்கு கண்ணு சொல்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, கொஞ்சம் வேற ஒர்க்ல பிஸியா இருக்கேன், நான் அப்படி இப்படி சொல்லி நான் சமாளிச்சுட்டேன் சார். ஓகே. இப்போ நேற்று அவங்களுக்கு கிளியரா புரிய வச்சிட்டீங்க? போயிட்டு கிளியர் பண்ணி இவ்வளவு ஆகும், இவ்வளவு ஃப்ரீ ஆகும், இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நீ இப்படி இப்படி யூஸ் பண்ணும் எல்லாம் சொல்லிட்டேன் சார். ஸோ அவங்க சேலரி வந்த பிறகு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்க. வெரி குட், வெரி குட், கிரேட், சூப்பர். தேங்க்யூ. மற்றவங்க ட்ரைனிங் வந்தவங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்க ஷேர் பண்ணலாம். ட்ரைனிங் வந்தவங்க ஹலோ சார். ஆல்ரெடி குட் மார்னிங் சார். பாண்டியன் சார் குட் மார்னிங். மார்னிங் சார். சார் குட் மார்னிங் ரூபன் சார். சார் உண்மையிலேயே மீட்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சு சார். நம்ம டீம்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சேன். ஆனா இல்லைன்னா 30 பிவிக்கும் 100 பிக்கும் தேடி இருந்தா 300 பிக்கு ஒன்று ஆட்களை தேடணும்னு சொல்லி மேடம் சொன்னாங்க. எல்லாம் மெயின்ல உக்காந்து சொல்லி நம்ம கமலமூர்த்தி சார் கால் பண்ணாரு. இதெல்லாம் கண்டிப்பா நான் செய்யணும்னான்ட்டு. உண்மையிலேயே மீட்டிங் வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு சார். அது வரைக்கும் கொடுத்த எங்க தென்றல் மேடம் கொடுத்த அந்த அன்னதானம் உண்மையில மறக்க முடியாத அன்னதானம் சார். வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்தாங்க சார். சரி, ரொம்ப சிறப்பா இருக்கு சார். நான் கேட்டது நீங்க ஜோடியா வந்தீங்க, வந்து ஆமா சார். ட்ரைனிங்ல என்ன கத்துக்கிட்டீங்க சார்? ட்ரைனிங்ல எங்க வீட்டுல கூட வந்து அதுல புரிஞ்ச விஷயம் என்னன்னாக்கா, நாம சின்ன சின்ன ஃபீல்ட சின்னதா 30 பிவிக்கும் இதை தேடும் போது தான் நமக்கு ரொம்ப சிரமங்கள் ஏற்படுது. பெரிய பெரிய ஆட்களை நம்ம சந்திச்சாதான் நம்ம பெரிய அளவில் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கணும் சார். அதுக்கு எங்க வீட்டுல நேத்த வந்து ஒரு கஸ்டமர் அறிமுகப்படுத்தாங்க சார். இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வீட்டாண்ட வராங்க சார். அவங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கேன் சார் பண்ணணும். ஆமா சார், ஆமா சார். சொல்லி புரிய வைக்கணும்ட்டு அவங்க வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன்ட்டாங்க. அவங்களுக்காக வெயிட் பண்ணுகிறேன் சார். வெரி குட் சார், கிரேட், சூப்பர். வெரி குட் மார்னிங் சார். தேங்க் யூ. குட் மார்னிங் டேவிட் சார். குட் மார்னிங் சார். உண்மையுமே கிருஷ்ணகிரி ட்ரைனிங் வந்து ஒரு மாற்றத்தை T20 கொண்டு வந்துச்சு சார் கேம்.
டெஸ்ட் மேட்ச்ல இருந்த பிசினஸ் T20 கொண்டு வந்துட்டாங்க மேடம். T20 அப்படின்றது எவ்வளவு ஃபாஸ்டா இருக்குதோ, எவ்வளவு ஃபாஸ்டா இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய சாதனைகள் வருதோ, அது மாதிரிதான் இன்னைக்கு வெஸ்டீஜ்லயும் சாதனைகள் வருது, வந்துகிட்டு இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி வெஸ்டீஜ்ல யாரும் தோக்கல, எல்லாம் வந்து பண்ணல, அவ்வளவுதான். அதான் வெஸ்டீஜ்ல யாரும் தோக்கல சார், இது வரலும் பண்ணாம இருக்காங்க, அவ்வளவுதான். கரெக்ட். பண்ணவங்க தோக்கல, பண்ணாம இருக்கிறவங்க ஜெயிக்கல, அவ்வளவுதான். யார் யாரு போஸ்ட்போன் பண்ணி வச்சிட்டு இருக்காங்களோ, நாளைக்கு அடுத்த மாசம் போஸ்ட்போன் பண்றாங்களோ, அதான் சார் பிரவீன் சார் சொன்னார் இல்லைங்களா, டிலேட் டிசிஷன் ஃபாஸ்ட் டிசிஷன். சோ நிறைய பேர் என்ன போல ஆளுங்க நிறைய பேர் வந்து இன்னும் ஜெயிக்காம இருந்ததுக்கு காரணம் டிலேடு டிசிஷன் தான். பாத்துக்கலாம்ன்ற டிசிஷன் தான். ஸோ ஃபாஸ்ட் டிசிஷன் வந்து ரொம்ப இருக்கு சார். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் வந்ததுல இருந்து எனக்கு வந்து என் டவுன்லைன்லயே சில்வர் முடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் சார். நான் சில்வர் முடிக்கிறது இல்லாம என் டவுன்லைன்லயே சில்வர் முடிக்க ரெடி பண்ணிட்டேன் நைட். அப்ப இந்த 300 PV பிளான் வந்து ரொம்ப பூஸ்டா இருக்கு சார். கேஷா ஈஸியா நம்ம ஏன் ஜெயிக்கல இதனால என்னது வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, நம்ம போய் இன்னும் இதை வாங்கிக்க, 1000 ரூபாய்க்கு வாங்கு, 100 ரூபாய்க்கு வாங்கு, 500 ரூபாய்க்கு வாங்கு, இது வரும்னு சொல்லிட்டு வந்தோம். 30 PVக்கு பேசுற அதே டைம்ல தான் 300 PVக்கு பேச போறோம். அவ்வளவுதான், அதேதான். டைமிங் ஒண்ணுதான், ஆனா மாற்றம் வேற. ஆமா. 30 PVக்கு 1 மணி நேரத்துல பேசுறோம் அப்படின்னா, அதே 1 மணி நேரத்துல தான் 300 PVக்கு பேசுறோம். ஆனா 10 மடங்கு நமக்கு ப்ராஃபிட், 10 மடங்கு அவங்களுடைய ப்ராஃபிட், 10 மடங்கு அவங்களுடைய வேகமான வளர்ச்சி. அதான் ட்ரைனிங் வந்திருந்தவங்களுக்கு புரியும். 300 PV தான் சார். அவங்க எல்லாரும் அதை நம்ம சொல்லும் போது இவ்வளவு வரும், இப்படி பண்ணா 300 PV இப்படி பண்ணா இவ்வளவு வரும் அப்படின்னும் போது எல்லாரும் வந்து இப்போ 30 PVல பண்றீங்களா, 300 PVலன்னா 300 PVன்றாங்க சார். நேற்று 4 பேரும் நான் 300 PV தான் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் சார், அவங்களுக்கு 300 PV பண்றதுக்கான விஷயத்த அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க 30 PV பண்றவங்க பண்ணட்டும். பட் நீங்க, அதாவது நானும் நீங்களும் அந்த 300 PVயை கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணணும். இல்ல சார், 30 PVல பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட 300 PV பண்றேன்றாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ஆமா, அதுதான். அதை நம்ம அதனால சொன்ன சார், நான் அடிக்கடி சொல்ற விஷயம் அதுதான். ஒருத்தர் உள்ள வரும்போது அவருக்கு ஜாயினிங் ஆஃபர் இருக்குன்னு தெரியாது, ஒருத்தர் உள்ள வரும்போது அவருக்கு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் இருக்குன்னு தெரியாது, அப்ப கன்சிஸ்டன்சி இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் நம்ம சொன்னாதான் தெரியும். இப்போ 300 PV இருக்குன்னு தெரியாது, சொன்னாதான். இப்போ ஒரு பிசினஸ் மேனா ஒரு பிசினஸுக்காக உள்ள வரும்போது அவங்க எல்லாம் 300 PVயை ஈஸியா எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு பல லட்சங்களா கொண்டு போய் கொடுத்து பல ஆயிரங்களா வாங்குறதுக்கு மக்கள் தயாரா இருக்கும்போது 1 ரூபாய் கூட லாஸ் இல்லாம 300 PV அவங்க கொடுக்குற பணத்துக்கு பொருளை வாங்கிட்டு அதுக்கு ஒரு 4 மாசம் 5 மாசம் தொடர்ந்து சரியான முறையில நம்மகிட்ட இருக்க ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் அதை ஒர்க் பண்ணும்போது ஒரு 3 மாசத்துல 90,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும், 4 மாசத்துல ஒரு 1,70,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும்னா அதை ஏன் செய்ய மாட்டாங்க? செய்யக்கூடாது. அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டதான் செய்ய முடியும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஸோ கிருஷ்ணகிரி ட்ரைனிங் வந்தவங்க அத்தனை பேருமே அதை புரிஞ்சுக்கிட்டவங்க செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது ட்ரைனிங் மீட்டிங் வர்றதுல நமக்குள்ள எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கவே கூடாது. அதுக்காக யாருக்காகவும் நம்ம வந்து அந்த ட்ரைனிங் மீட்டிங்கை விடவே கூடாது. வந்தாதான் அதை புரிஞ்சிக்க முடியும், வரலன்னா எப்படி புரிஞ்சிக்க முடியும்? அது அப்புசாமி சாரா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி. அதாவது வரேன்னு சொல்லிட்டு நம்ம வராம இருக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்? வந்தாதான் லாபம். வீட்டுல இருந்துகிட்டே ஜூம் ஆன் பண்றதோட நம்ம வேலை நிக்கல. அதுல சொல்லக்கூடிய விஷயங்களை வெளியே போய் நம்ம செய்யணும். செஞ்சாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். சார் நான் ஆக்சுவலா கிருஷ்ணகிரி வர்ற மைண்ட் செட்டே இல்லாம தான் இருந்தேன். நீங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து, நீங்க வந்து பணம் வேணும் ஜெயிக்கணும்னா இங்க வாங்க, நீங்க எல்லாம் அங்கேயே இருங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அது மேடம் உங்களை கேட்டதை சொல்லுவீங்க இல்லையா, அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி, அதனால ஆக்சுவலா வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து கிளம்பி வந்துட்டேன் நான். ஸோ அது வந்ததுனால எனக்கு வந்து 2வது மாசமே எனக்கு கேட்டது அதுதான். 20,000 வேணும்னா MRF போங்க, 40,000 வேணும்னா வெஸ்டேஜ் மீட்டிங் வாங்கன்னு. இப்ப நிறைய பேரு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம், நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா வந்து என்ன பண்றோம்,
ஆனா நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம், அந்த வேலையை விடாம பார்த்துட்டு இருக்கிறோம், இல்ல அந்த தொழிலே பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ வரக்கூடிய வருமானம் தானே வரும். எக்ஸ்ட்ரா எப்படி வரும்? எக்ஸ்ட்ரா வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? இப்போ நான் அந்த வகையில திருப்பூர் பழனிவேல் சாரை பாராட்டுவேன். ஏன்னா அன்றைக்கு சனிக்கிழமை திருப்பூர்ல வந்து அன்னைக்கு எல்லாருக்கும் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய நாள், ஒரு மிகப்பெரிய செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய நாள். ஏன்னா சனிக்கிழமை திருப்பூர் வந்து ஜேன்னு இருக்கும். ஆனா தன்னுடைய வியாபாரம் அத்தனை தொழிலாளர்கள் எல்லாரையும் விட்டுட்டு அவர் ட்ரைனிங் வந்தே ஆகணும்னு வந்தார். உண்மையிலே அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. ஏன்னா அவரு என்கிட்ட சொன்ன விஷயம் அதுதான். சார் நான் முடிவு பண்ணிட்டேன் சார், எஸ்டிஜி தான் முழுசா பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சார், அதனாலதான் நான் இன்றைக்கு வந்தேன் அப்படின்னாரு. ஸோ நாம எடுக்கக்கூடிய முடிவு, நாம செயல்படுத்தக்கூடிய விதம், அதுதான் வெற்றி. இந்த ஆஷா மேடம் கூட 2 வயசு குழந்தைய விட்டுட்டு வந்தாங்கன்னா பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் கடைக்கு போனேன், நான் வேலைக்கு போனேன், எனக்கு லீவு கிடைக்கல, இல்ல ஏதோ ஒரு காரணம் சம்திங். ஸோ ஆஷா மேடம் 2 வயசு குழந்தைய விட்டு வந்தாங்கன்னா அவங்க சித்தூர்ல இருந்து வந்திருந்தாங்க. சித்தூர்ல இருந்து கரெக்டா 9:15க்குலாம் வந்துட்டாங்க மீட்டிங் ஸ்பாட்டுக்கு. அதே மாதிரி என்கிட்ட சொன்னது என்னன்னா, சார் நான் ஒரு 4 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவேன்னாங்க. ஆனா முடிகிற வரைக்கும் இருந்தாங்க. ரியலி கிரேட். அவங்க வீடு போய் சேரும்போது மணி 10:30. எதுக்காக இந்த தகவலை தரேன் அப்படின்னா, அவங்க தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறவங்க. இது மாதிரி பல ட்ரைனிங், பல மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணவங்க தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறாங்க. மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்களான்னு இல்லை, ஜெயிச்சவங்க எல்லாம் மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்க, நாலேஜை வளர்த்துக்கிட்டவங்க, மற்றவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சவங்க. கரெக்டா? ஸோ பழனிவேல் சார் உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. பழனிவேல் சார் இல்ல செல்வராஜ் சார், யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. குட் மார்னிங் சார், திருப்பூர்ல இருந்து கே பழனிவேல் பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். சார் சூப்பரா இருந்ததுங்க சார். நேற்று வந்துட்டு அந்த மீட்டிங் பார்த்துட்டு அப்படியே சென்னை போயிட்டு அம்பத்தூர் போயிட்டு இப்பதான் காலையில தான் வந்தேங்க. இப்பதான் வந்தேன், திருப்பூருக்கு போய் வந்தேன் சார். ஓ கிரேட். ஆனா அருமையா இருந்து நல்லா நாலேஜ் நிறைய கிடைச்சதுங்க. அதையே ஃபாலோ பண்ணி நம்ம பெரிய லெவல்ல சாதனையாளராக மாறுறதுக்குண்டான விஷயங்கள் நிறைய கத்துக்கிட்டேன். அதே மாதிரி 6 மாசத்துல வந்து அந்த ட்ரீம் சொகுசு கப்பல்ல வந்து பயணம் பண்றதுக்கு உண்டான விஷயங்களை வந்து நான் தயார் நிலைமையில எடுத்து கையில வச்சுக்கிறேன். தயார் பண்ணிடுவேன். ஓகே. பெரிய லெவல்ல சாதனையாளராக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு மைண்ட்ல ஏத்திட்டேன். இப்போ புலிவால புடிச்சிக்கிற ஒர்க்கை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த நல விட்டுட்டு ஓட விட்டு பெரிய லெவல்ல இதுல வெஸ்டேஜ் வந்து பிடிச்சிருவோம் கையாளுவோம் சார். கிரேட் கிரேட் சூப்பர். தேங்க்யூ சார். அதாவது நீங்க வந்து அந்த 3வது ரோல உட்காந்து ஃபுல் ட்ரைனிங்கும் கவனிச்சதை நான் பார்த்தேன். கண்டிப்பா சார். ஏன்னா எந்த விதமான பராக்கு இடம் கொடுக்காம அந்த ட்ரைனிங்ல என்ன நடக்குது, என்ன சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, எல்லா விஷயத்தையும் நீங்க பார்த்ததை நான் பார்த்தேன். அதனாலதான் சொல்றேன். அதாவது அதே மாதிரி செல்வராஜ் சார் அவர் ஃபர்ஸ்ட் சீட்ல உட்காந்துட்டாரு, ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் சீட்ல உட்காந்துட்டாரு. எனக்கு பின்னால என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு முன்னால நடக்கிற ட்ரைனிங் மட்டும் தான் எனக்கு வேணும். எப்பவுமே ட்ரைனிங் மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் ரோல போய் உட்கார்றவங்க தான் புத்திசாலி. ஃபர்ஸ்ட் ரோல போய் உட்கார்ந்தா முழுமையா நம்ம ட்ரைனிங்கை கவனிக்க முடியும், அந்த ட்ரைனர் சொல்றதை கேட்க முடியும். பின்னால உட்கார நமக்கு முன்னால உள்ள சீட்ல உள்ளதெல்லாம் என்ன நடக்குதோ அதெல்லாம் நம்ம கவனிக்க முடியும். அப்போ நம்மளுடைய கவனங்கள் திசை திரும்பும். கவனச்சிதறல் இல்லாம நம்ம ஃபோக்கஸ்டா ட்ரைனிங் வந்தா ட்ரைனிங்கை கவனிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரோல போய் ஃபர்ஸ்ட் சீட்ல உட்காரணும். அந்த இடத்த செல்வராஜ் சார் பிடிச்சிருந்தாரு. கிரேட், சூப்பர். சொல்லுங்க சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ சார். குட் மார்னிங், ஜவாதில் செல்வராஜ் சார். உண்மையிலே ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட் இது சார். அதாவது சத்தியமான உண்மையும் கூட. அதாவது மேடமோட ட்ரைனிங்கை வந்து முழுமையா கவனிக்கணும், நம்மளும் முழுமையா இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும், பெரிய லெவலில் நம்மளோட லைஃப்ல மாற்றம் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் என்னோட தான். அன்னைக்கிட்ட ஒரு 8 பேர் கூப்பிட்டு வந்திருந்தோம். அவங்களும் வந்து ரொம்ப ரொம்ப வரும்போது வந்து காரில் தான் வந்திருந்தோம். அவங்களோட இதை எல்லாமே ஷேர் பண்ணாங்க. பெரிய லெவல் சக்ஸஸ் பண்ணோம். ஏன்னா நாங்கள் இருக்கிறது எல்லாமே வந்து மலைப்பகுதி. இதில் வந்து பெருசாக டெவலப்மெண்ட் ஆக முடியாத ஒரு ஏரியா தான். பட் எங்களுக்குள்ளே அந்த சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாமே வர்றது வெஸ்டேஜ் மூலியமா தான். பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்றத எங்களோட ஆசையும் கூட.
அது இல்லாம அன்னைக்கு விக்டோரியா மேடம் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொரு விஷயமும் கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்றதுக்காக தான் முதல் சீட்ல உட்கார்ந்தோம். நாங்க வந்ததே பார்த்தீங்கன்னா ஷார்ப்பா 9:15 அங்க ரீச் ஆயிட்டோம். நாங்க தான் ஃபர்ஸ்ட் போனோம். ஃபர்ஸ்ட் போனதும் இடம் முடிச்ச முன்னாடி உட்காந்துட்டோம். ஏன்னா எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஃபுட் கேம்ப் வந்து ஏலகிரியில் அட்டன் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுல தான் நான் மாறதுக்கான இது எல்லாம் மாற்றம் எல்லாமே வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைஃபுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன வேணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற விஷயம் ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா கத்துட்டு வந்துட்டே இருக்கோம். பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட குறிக்கோளும் கூட. இன்னைக்கு பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை, ஆரோக்கியமும் வேணும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி. கிரேட், சூப்பர் சார். இப்போ உங்க கூட வந்தவங்க யாராவது இப்போ மார்னிங் செஷன்ல இருக்காங்களா? உங்க டீம்ல இருந்து வந்தவங்க யாராவது இருந்தா அவங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. ஓகே, பரவாயில்ல. சரஸ்வதி மேடம், உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். அருமையா இருந்துச்சுங்க சார். வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறேங்க. வேணதே வேணான்னு சொன்னவங்க இன்னைக்கு வந்து என்கிட்டயே அந்த ப்ராடக்ட் வாங்கி போயிட்டு நான் வந்து ஜாயின் பண்றேமா, நாளைக்கு வந்து உங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்குறேன், என்ன இதுல ஜாயின் பண்ணிடுங்க, என் கூட உங்க சார் அனுப்புங்க, நான் போய் ஃபீல்டு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க சார். எனக்கு எங்க சார் வந்து சப்போர்ட்டா இருக்கிறாருங்க சார். போய் மீட்டிங்ல நடந்ததெல்லாம் பத்தி சொன்னேன். வாங்க ஒரு சோப்பு கூட வாங்க மாட்டாரு அவரு. உக்காந்துன்னு எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு நேத்து ஒரு 200 ரூபாய் கையில கொடுத்துட்டு இந்த ப்ராடக்ட் கொடுமா, நான் எடுத்துன்னு போறேன், நாளைக்கு ஐடி பண்ணிடுறேன், எவ்வளவு காசுன்னு சொல்லுமான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வெரி குட், சூப்பர். பண்ணினே இருக்கிறேங்க சார், ட்ரை பண்ணினே இருக்கிறேன், முடிச்சிருவோம் சார் கண்டிப்பா. அதே மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம், இந்த ஜூம்ல வர்றவங்க எல்லாரையும் நேர்ல சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதான் சொன்னேங்க சார், நாங்க படிக்கும் போது தோல் எடுத்தாதான் அந்த மைண்ட்ல வரும்ன்றதுதான் என்னோட கான்செப்ட். நான் படிக்கும்போது எங்க வாத்தியாரி எனக்கு அந்த பெரம்பலை அடிச்சுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்தேன். இப்பவும் உங்களை அந்த லைன்ல தான் வச்சு பார்த்து நான் உயருவேன் கண்டிப்பா. அந்த ஒரு தாட் வந்துடுச்சுங்க எனக்கு. நான் என்ன பெரம்பா கையில வச்சிருக்கிறேன் இல்லைங்க சார், அந்த வார்த்தை நீங்க எங்களை என்கரேஜ் பண்றீங்க, அந்த ஒரு இது என்னோட ஃபீல் சார். அது ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. எனக்குள்ள போட்ட வட்டம் அது. ஏன்னா ஒருத்தர் சொல்லும் போது அடிச்சிடுவாங்கோ, நம்ம இதை பண்ணிடணும், அந்த சின்ன பெண் அந்த ஸ்கூல்ல படிக்கும் போது அந்த உணர்வு இருக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்க மேடம். அந்த ஒண்ணு. ஆனா அடி வாங்க மாட்டோம் சார் யாருக்கிட்டையும் இது வரைக்கும். அப்பா அதாவது அடி வாங்கிட்டா அது அப்புறம் அந்த உணர்வே இருக்காது. ஆமா, அடி வாங்காத வரைக்கும் தான் அந்த உணர்வு இருக்கும். நம்மள யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, கேட்டக்கூடாது. ஆமா ஆமாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு முடிச்சிடணும். எனக்கு வெற்றிக்கான காரணம். அதனாலதான் நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க சார், காரணம் அதேதான். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுங்க. உங்களை பார்க்கும் போதே எனக்கு அந்த ஃபீல் வந்ததுனாலதான் நான் எதுவும் ஒளிமறைவு இல்லாத சொன்னது. சார் வந்து பெரம்பெடுத்தாதான் அந்த மைண்ட் செட்டே வருதுன்றத நானா கற்பனை பண்ணின்னு இருக்கிறேன் உங்களை. அவ்வளவுதான். என்னோட வாத்தியார, என்னோட டீச்சரை நான் உங்களை பாத்துறேன். அவ்வளவுதான் சார். தவறு இருந்தா மன்னிச்சிடுங்க சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் மேடம். இல்ல தவறுலாம் ஒண்ணும் கிடையாது. பட் நீங்க வந்து ஜெயிக்கணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். தேங்க்யூ சார். ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். பாண்டியன் சார் சொன்ன போல வயிற்றுக்கும் சாப்பாடு போட்டு மூளைக்கும் சாப்பாடு போட்டு எங்களை ஃபுல் பூஸ்டர் ஆக்கி இருக்கிறீங்க சார் அந்த மீட்டிங்ல. ரொம்ப சக்சஸ் பண்ணோம். நாங்க பண்றோம் சார், கண்டிப்பா சக்சஸ் பண்றோம் சார். சூப்பர். அதாவது சக்சஸ் பண்றோம் அப்படின்றத விட எல்லாரும் ஸ்டார் குரூஸ்க்கு வரணும். அதை விட இன்னொரு என்னோட கனவு அங்க சொல்ல முடியலைங்க சார். அடிக்கடிக்கு பிளைட்ல போற போல டிஸ்டர்ப் ஆகும் சார் கனவு. அது வெஸ்டேஜ்லயா பிஎஸ்சிஎல்ல போனோம், அதுல ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. ஒருவேளை வெஸ்டேஜ்ல தான் அது வந்து சக்சஸ் பண்ணும். ஒருவேளை இல்ல, நிச்சயமா வெஸ்டேஜ்ல பல பேருடைய கனவுகள் ஆசைகள் நிறைவேறிருக்கு. அது அடிக்கடிக்கு வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. ஏதோ ஒரு 2 மரத்துக்கு நடுவுல நிக்கிற போல யாரோ எனக்கு தடை அல்லாத தகர்த்து எடுத்துட்டு தான் திருப்பி வரணும்ட்டு மறுபடியும் இறங்கி இருக்கிறோம் சார். இதுல கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். ஒரு முறை வாழ்க்கையில பிளைட்ல போவோமா அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து போர் அடிக்குதுன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு பிளைட் ஜேர்னி. இல்லைங்க சார், எனக்கு கனவு வந்து அது நனவாகும். போகிறதுனாலதான் அது எனக்கு வரும். அதனோட எஃபெக்ட் தான் இப்போ இந்த வெஸ்டேஜ். சரி, முதல்ல நீங்க பாஸ்போர்ட் எடுத்துட்டீங்களா? இன்னும் இல்லைங்க சார். அத முதல்ல அப்ளை பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் உங்க அப்ளைன்ட்ட உட்கார்ந்து பேசுங்க.
இந்த கண்டிப்பா சார். மாசமே அந்த சில்வர் டைரக்டர்ன்ற லெவல்ல முடிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. நிச்சயமா அந்த கண்டிப்பா 300 பிவி அது எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணும். 300 பிவி இந்த 300 பிவில எப்படி சக்சஸ் பண்றது அப்படின்றத இந்த ட்ரைனிங் வராத நண்பர்களுக்கும் நம்ம வந்து புதன்கிழமை மார்னிங் செஷன்ல கொடுக்க போறோம். மேடம் கொடுத்த அதே விஷயத்த புதன்கிழமை மார்னிங் செஷன்ல கொடுக்க போறோம். உங்க டீம்ல எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லாரையும் வர வைங்க. கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். அது எல்லாருக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தான் சொல்றேன். எல்லாரையும் வர வைங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. ஃபீட்பேக் கொடுக்க டைம் இல்லாதவங்க நாளைக்கு கொடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஏன்னா செந்தில்குமார் சார் நாளைக்கு ரெடி ஆகுங்க, நாளைக்கு கொடுங்க. செந்தில்குமார், வெங்கடேஷ் எல்லாருமே நாளைக்கு Thank you, உங்களுக்கு sir. ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.